கனடிய தமிழர் பேரவையினரின் ஏற்பாட்டில் கடந்த ஆகஸ்ட் 24, 25ஆம் தேதிகளில் நடாத்தியிருந்த தமிழர் திருவிழாவை குழப்பிவிட வேண்டும் அல்லது இடைநிறுத்திவிட வேண்டும் என்ற நோக்கோடு களமிறங்கிய போராட்டக் குழுவினரால் அச்சுறுத்தல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் உள்ளான கனடாவின் பிரபல ஊடகமான தமிழ் ஒன் நிறுவனம் கடந்த சில தினங்களுக்கு முன்னாக ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. தொடர்ந்து பொதுமக்கள், கனடாவால் தமிழ் பொதுமக்கள் அனைவரும் இந்த போராட்ட கும்பல்களுக்கு எதிராக கொதித்தெழுந்த வண்ணம் தமது கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அழகு பாட்ட படிக்க போல எனக்கு உங்களுக்கு சொல்றேன், சில விஷயங்களை காதால கேட்கிறது கூடாது, கண்ணால் பார்ப்பது கூடாது. விசாரித்து அறிகிறதா குப்பையிட்ட மாதிரி நாங்கள் நல்லா கதைக்க பழகிக்கப்பட்ட மாத்திரம் உண்மை. அரசியல் நாங்கள் சிங்களரை விட கொஞ்சம் மேல நிக்கிறோம். ஓமா இப்ப அடுத்த எந்த ஆதங்கம், நான் 2 நாளும் வந்தேன். அப்ப அந்த கூச்சல் கூடாத வார்த்தை பிரயோகத்துல நான் இந்த பிள்ளைகளோட அந்த இடத்துல நிக்கிறேன். சிடிசி செய்தது சரியா பிள்ளையா அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அத தனிப்பட்ட ரீதியிலையும் பொது வழியிலையும் எடுத்து சொல்றதுக்கு ஒரு நாகரிகம் இருக்கு. அந்த நாகரிகத்தை நாங்க எந்த ஒரு இடத்திலையும் குறைச்சு கொள்ளக்கூடாது. ஒரு போராட்டத்தை, ஒரு கருத்தை எப்படி சொல்லக்கூடாது என்றதுக்கு இந்த தெரு நிகழ்வுல நடந்தது ஒரு உதாரணம். எந்த கேள்வி என்ன தெரியுமா, இந்த நடந்த இடம் இருக்கு இல்லையா, மார்க்கம் மெக்னிக்கல். ஓகே, இது கரி ஆனந்த சங்கரியிட பெடரல் தேர்தல் தொகுதியில உண்டு. ரெண்டாவது மாகாண சபையில இருக்கிற விஜய் தணிகாசல் தொகுதி, லோகன் கணபதியிட தொகுதிக்கு மிக அருமையில் மக்களால தெரிவு செய்யப்பட்ட இந்த 3 தமிழ் பிரதிநிதிகளும் எங்கே? இப்ப என்னண்டா ஐயா, எல்லாம் நல்லா போக்கொண்டிருக்கக்குள்ள எல்லாரும் தலைவர்கள். எப்ப ஒரு சமுதாயத்தை சீர்தட்டி நிமித்தி இது பிள்ளை, இது சரி, இதுக்கு வேற வழி இருக்கு, இதுக்கு தீர்வானண்டு பிரச்சனை இடத்துல நிக்கிறவர்கள் தான் உண்மையான தலைவர்கள். ஓடி ஒழிக்கிறார்கள் இல்ல. நிச்சயமா எனக்கு 2 தரப்பையும் மேல இவங்கள் 3 பேர்ல தான் ஆத்திரம். நிச்சயமா ஐயா, ஒரு சின்னோர் இந்த பிரச்சனைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வைங்களன், ஒரு புரிந்து இத தீக்கிறதுக்கு உதவாத அந்த 3 பேரும் நாளைக்கு எங்கட உரிமையை ஐயா எடுத்து தர போறாங்க. உண்மையா அந்த இடத்துல வந்து என்ன செய்யிருக்கோன்னு தெரியுமா, 2 பேருக்கு ஒரு பக்க சார்பு இல்ல, 2 பேருக்கு இங்க வாங்கோ, ரைட், நடத்துறவன் நடத்து, உங்களோட கருத்தை சொல்லு, எதிரா நிக்கிறவங்களை ஸ்ரீனிவாஸ் நிப்பாட்டுங்கோ, 15 நிமிஷம் மைக்க கொடு, உங்களோட என்ன உங்களோட கருத்து, இவங்களை சாட போறீங்களா சாடுங்கோ, 15 நிமிஷம் முடிய அமைதியாக ஒரு இடத்துல நின்று உண்டையும் குழப்பாம உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இதுதான் இந்த நாகரிகம். இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த வெளிநாடுகள்ல 2ஆம் தலைமுறைய அவங்களை இவங்களை எடுக்க மாட்டாங்க வாசலுக்கு. இப்படி நடந்தா ரைட். நிச்சயமா எந்த மகள் பச்சை தூசணம் சொல்லி நாங்க கொஞ்சம் விலகி போய் அங்கால நிட்டு வரக்குள்ள அவ சொல்றாப்பா, இனி இந்த தமிழ் நிகழ்வுகளுக்கு என்ன கூப்பிடாதீங்க அப்பான்ட்டு, ரைட். அப்ப நான் பொம்பளை பிள்ளைகள் குமார் பிள்ளைகள் அங்க கூட்டிட்டு போனா, ஐயோ என்னத்தையா சொல்றது, உண்மையா பாசறையில இருந்து சரியா வளர்ந்தவங்க இப்படி நடக்க மாட்டாங்க ஐயா. இவங்கள் கிட்டையும் போயிருக்க மாட்டாங்க. உண்மையான போராளிகள் அதில் நின்று இருந்தாங்கடா, கொடி சிலவில் 1 கோடி ஏற்றிருப்பாங்க நினைக்கிறேன், 1 கோடி வச்சிருந்துருப்பாங்க. ஆனால் நீட்டாக நின்றுருப்பாங்க, ஒரு அமைதியாக நீட்டாக நின்றுருப்பாங்க. அது நீட்டாக அது பல்லு திட்டமிடலோடு அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அவங்கள அப்படி உண்மையான போராளிகள் நின்று அதை செய்திருந்தாங்கன்னா நினைக்கையில் ஒட்டுமொத்த ஜனமும் அவங்களுக்கு பின்னால் தான் நின்று. அப்படி ஒரு இது இருக்குது அவங்கள்ட்ட, அப்படி ஒரு திறன், அப்படி ஒரு 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 கவர்ச்சி அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் இது அந்த இப்படியான அந்த இதுகள் இல்லையா, இப்ப என்கிட்ட இருக்கிற அந்த விசுவாசமும் ஒழுக்கமும் பண்புகளும் இந்த இவன் கால் தூசிக்கும் இல்லை இதுகள் நின்றதுகளுக்கு.
இதுகள் அந்த அந்த வெளிநாட்டுல ஒரு புது பதம் இருக்கு, அது சொல்றது உண்டியல் புலிகள் என்று. அதுகள் தான் இதுகளுடைய. கனடாவில உள்ள அரசாங்கத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனநாயக ரீதியா கலைக்கு 100% பெறுமதி இருக்கின்ற அவர்கள் ஜனநாயக ரீதியா தெரிவு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் கூட இவர்களுக்கு பயந்து நேரடியாக உண்மையை சொன்ன இந்த தடவை ஒழித்துவிட்டார். அது குடியேறு மக்களுக்கு குற்றச்சாட்டு. ஏன்னா நாங்கள் அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் உரிமைக்காண்டி இப்படியான ஒரு சூழல் வரைக்க அரசாங்கத்துடன் இந்த செயற்பாட்டாளருடைய கதைக்கு ஒரு இணக்கத்துக்கு வர்ற ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கணும். அவர்கள் அதிலிருந்து தவறிவிட்டார்கள். அடுத்த முறை எலெக்ஷனுக்கு வரைக்கும் நாங்க சொல்லுவோம், நான் இத்தாலியனுக்கு போறேன் கிரீக்கனுக்கு போறோம் மட்டும் தெரிவிப்போம். ஏனென்றால் கடமையை செய்வதிலிருந்து யாரும் தவறக்கூடாது. அடுத்தது இந்த கணக்கு காட்டுற விஷயம் நிச்சயமா டிடிவியை கேட்கலாது. ஏனென்றால் 2009 போராட்டத்துக்கு பிறகு மில்லியன் கணக்கான காசு இன்னைக்கு சம்பாதிச்சிருக்காங்க. மில்லியன் கணக்கான காசு கொள்ளையடிக்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் ஒழித்து விட்டார்கள். இன்னைக்கு தனிப்பட்ட வியாபாரங்கள் அது ஆர்வமா வாழ்றார்கள். அதுல பிரச்சனை இல்லை, அரசாங்கத்தை வரியேற்றுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மக்கள் மத்தியில வந்து மக்களோட சேர்ந்து அடுத்தவர்களை கணக்கு கேட்கும் தார்மீக உரிமை அவர்களுக்கு கிடையாது, மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒன்றில் இதுல இலங்கை அரசாங்கத்தின் 8% உள்ளிட்டிருக்கலாம். மற்றது சொன்னதே நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னு சொன்னா அந்த காலம் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் தெரியும் அவர் இந்த வேலை செய்யக்கூடிய மாதிரி அவர் எதிர்பார்க்கிறாங்க. இதை பிடிச்சி இலங்கை அரசாங்கம் இப்படி ஒன்றுதான் எதிர்பார்க்குது. தாங்களா செய்ய நினைக்க முடியாமல் இவங்கள தமிழர் அப்படியா இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரிஞ்சால் எது பேசுறாருன்னு தீர்க்க முடியாது. தீர்க்கிறார். இவ்வளவு நாளும் இமாலய பிரகடனம் செய்து கொண்டு வந்தது வருஷக்கணக்காக. அது முந்த 24 25 தெரிஞ்சது. இலக்கு பிடிக்கிற இருக்கிறனால தான் சண்டைக்காரன் சண்டை ஓடுறது கேட்டது. பிடிப்பிடப்பட்ட நடந்தாலும் அது மாதிரி என்ன இருந்தாலும் சீனிவாசன் வெளியில வந்து கெஞ்சுது. வெளியில வந்து கெஞ்சுறார். சீனிவாசன் வந்து கெஞ்சுறார், அமைதியா இருக்கோ, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு இதை பற்றி தெரியாது, உங்களுக்கு பாடியிருக்காண்டாக்க அவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களோட பிரச்சனைக்கு சீனிவாச பாட வந்ததான் உங்களுக்கு பயன்படுத்த மாட்டது இல்லை. நீங்க புறம் செய்யலாங்க, இந்த பிரச்சனையை பார்க்கலாம், முதலும் பார்க்கலாம், இனிமேலும் பார்க்கலாம். ஆனா நீங்க உங்களோட பிரச்சனையை உலக நாடுகளுக்கு யூடியூப்ல இவ்வளவு நாளும் தமிழக உண்டாண்டு அரசாங்கத்துக்கு எதிராக காணாமலாக்கப்பட்டவர்கள் சகல விஷயத்துக்கு போராடுங்க. இப்ப தமிழகம் பிரச்சனை போற நம்ம கூட பப்ளிக்கா காத்தோம். இவ்வளவு பப்ளிக்கா காண்டிருக்கு. சீனிவாசு ஸ்ரீலங்கா போற பாடகர் இல்லாதே அந்த சூப்பர் சிங்கர் தமிழ் நிகழ்ச்சியில போற பாடலுக்கு அவன் நல்ல நடுவராத்தான் அங்க நடக்குது. அதாவது நல்லவே இருக்கிறோம் இதுக்குள்ள வந்து யாரும் உங்களுக்கு இருக்கலாம்ன்றது கருத்து இருக்குத்தான் இல்லையா? அப்படி உங்களுக்கு இது எச்சரிக்கைதான் தெரியும். அப்படி எல்லாம் நடக்க நீங்க இவ்வளவு விழிப்புணர்ச்சியா இருப்போம். வந்து இவ்வளவு தராத வார்த்தையெல்லாம் பேசியிருக்கிறார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட பிரச்சனை நீங்க தனிப்பட்ட இந்த ஒரு இந்தியாவில இருந்து வந்த ஒரு கலை நிகழ்ச்சியில வந்து ஒரு கலைஞனை வந்து இவ்வளவு அவமரியாதைப்படுத்துறதுக்கான அது முட்டியார யாருந்தாலும் வந்து முட்டியாரே வந்து விழுந்துடாதானே. முட்டியார அது அப்படியே காட்டு வரும். இதே நீங்கள் ஒரு நடத்துறாக்கள் எல்லாம் இருக்கிற வாடகை எல்லாம் எடுத்து அதை இருக்கலாம் சம்பாதிக்கிறதுன்ற வர இதோட எத்தனை கடனாளிகளுக்கு அவை பயன்படும். இதோட அவைய குடும்பத்தின தலைவிலிய மாறும் சில பல இடங்கள்ல. தெரியும் நாங்க பின்னுக்கு வர பிரச்சனையே பலரை யோசிப்போனோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பசங்க ஒரு நித்தியானந்தா சுவாமி அவரை நான் சுவாமி என்று சொல்லி ஆக்கள் சொல்றதை சொல்றேன். நித்தியானந்தாவுக்கு ஒரு கைலாச சேதத்தை உருவாக்கி ஐநா சபையில போக இஸ்ரேல் ஒருவர் நாடு இல்லாத இடத்துல காசை வச்சு கொண்டு அமெரிக்கா லண்டனை பிடிச்ச நாடுவாங்க. எங்களை உலக தமிழெல்லாம் இந்த பேங்க் போற மாதிரி ஒரு இலங்கையை நாங்க உண்மையில முழுசாவே பிடிக்கக்கூடிய அளவுக்கு பலம் இருக்குது வாசி. ஆனா அந்த ஒற்றுமை இல்லாதான் தீர்க்காரு. அடுத்தது என்னன்னு சொன்னா என்னுடைய இது வந்து எனக்கு தெரியத்தக்கவை. ஏன்னா நான் இங்க டொரண்டோல இருக்கிறேன். 2009 இருந்து 2015 இருந்து நினைக்கிறேன். 15 இருந்து சிடிசி நல்ல விடயங்கள்ல நல்ல விஷயங்களை இலங்கையில செய்திருக்கிறது. நல்ல விஷயங்களை செய்திருக்குது. அவையில தவறு இருக்கலாம். இந்த இமாலய பிரகடனத்துல தவறு இருக்கு நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் எமது மக்களுக்கு நல்ல விடயங்களை எமது கண்ணுக்கு முன்னா நான் இலங்கைக்கு சென்ற இடத்துல கூட அதை பார்த்திருக்கு.
அது நான் அவர்களே சொல்றாரு, நீங்கள் அந்த சிடிசில இருந்து வந்த நீங்கள் ஒன்று நான் அதை பற்றி விசாரித்தேன். நான் சொல்ல அப்படியே இல்லை, அதை கண்ணார பார்த்தேன், நான் சென்று பார்த்தேன், சென்ற இடத்துல பார்த்தேன். எல்லா இடத்திலும் அவர்கள் நல்லது செய்திருக்கிறார்கள். அவர்கள தவறு இருந்தாலும் சரி. இப்ப இந்த திருவிழாவில் என்னென்று சொன்னா, இந்த திருவிழா 2 நாளும் நான் சென்றிருந்தேன். நான் எனது மனைவி சென்றிருந்தோம், எல்லாரும் சென்ற மாதிரி நிறைய மக்கள் வந்தார்கள். இவ்வளவு அச்சுறுத்தல், இவ்வளவு இந்த களவு விவகாரம் இதுகளுக்குள்ள நிறைய பேர் வந்திருந்தார்கள். நாங்கள் ஒரு விஷயத்தை பாருங்க, நாங்கள் இங்க ஒரு மேற்கத்திய நாட்டில இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், நல்ல கலாச்சார பண்புகளை கொண்டிருக்கின்றோம். அதுக்கு உரிய மரியாதையாக நடந்திருக்க வேண்டும். எனக்கு முன்னால் கூறியவர்கள் மாதிரி அந்த அம்மா சொன்ன மாதிரி கெட்ட வார்த்தைகள் அந்த காதுக்கே விழுந்தது. நானும் மனைவியும் சென்ற இடத்தில் கூட சொன்னார்கள், எந்த ஊர்லயும் நாங்கள் சொன்ன இந்த விழாவுக்கு போறோம், சரி அப்ப சொன்னா இதுல போக வேண்டாம் என்று அவர்கள் முதலில் மரியாதையை தான் சொன்னார்கள். இல்லைன்னா போறதுக்கு தான் நாங்கள் வந்த நாங்கள் போகிறோம், எங்களை விடுங்கோ. நான் போறதும் போகாததும் நான் தான் முடிவெடுக்கணும், நீங்கள் இல்லை. ஒரு நிகழ்வுக்கு நான் போறேன் என்று சொன்னால் அதை முடிவெடுக்க வேண்டியது நான் தான். பின்னர் பூர்ணத்தால பேசினார்கள். நாங்கள் அது அது எனக்கு மட்டுமில்லை, நிறைய பேருக்கு நாங்கள் அவரோட ஆடியோ அவரை எப்படி இனம் கண்டவர்கள் இவர்கள் அவருடைய போராட்டத்தில் ஈடுபட்டவர் அப்படி கொடியோட நிக்கலாம், கொடியோட நிக்கலாம், கொடியோடு தான் நிக்கணும். ஓ அது அப்படி என்ன ஐயா, நீங்க கொண்டு பாக்கையில கொடியோட அந்த நடப்பாதையில நான் கேட்கறது தெளிவுபடுத்த என்னன்னு அவர்கள் நீங்கள் கொடியோடு நின்றவர் தான் இப்படியான தகாத வார்த்தை பாவித்தார் என்று. அதாவது கொடியோட ஒரு 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 50 பேர் 50 பேர் இருக்கின்றாரு, 50 60 சரியா தொகையில, பட் லெஸ் தேன் 100 பீப்புள், ஒரு அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல. அதுக்கெல்லாம் நடந்து வரைக்கல போகண்டாமட்டு தடுத்தாரும். நாங்கள் அவையில விரட்டி போட்டு நாங்கள் போவோம் சொல்லி போட்டு நாங்கள் வேற பூசணத்தால பேசினார்கள். அதெல்லாம் சில வீட்டு அது எனக்கு ஏதோ 1 வார்த்தை 2 வார்த்தை தான் பேசினாலும் அதோட ஓடி அந்த உள்ளுக்க வந்து சேர்ந்துட்டோம். அது வேற சில இடத்துக்கு அந்த வீடியோவே பார்த்தேன், அது வாயால இந்த வானொலியில சொல்ல முடியாது, அப்படியான பேச்சுக்கள் இல்லை. அது என்னன்னு சொன்னா, இப்படியான தகாத வார்த்தைகள் நாங்கள் இன்னொரு அடக்குமுறைக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடினாங்க. என்னோட சரித்திரம் அதுதான். நம்மள ஒரு சிங்கள அடக்குமுறைக்கு எகெயின்ஸ்டா தான் நாங்கள் போராடினாங்க. அதுல நாங்க தோல்வி வந்துட்டோம், அதை ஏற்றுக்கொள்றோம். ஆனா தோல்வி என்றது முடிவில். ஆனா அதே நேரத்துல நீங்கள் இப்ப நடத்தின போராட்டம் நீங்கள் ஒரு தமிழனுக்கு எகெயின்ஸ்டாக, இப்ப அது ஒரு இப்ப நான் என்ன ஒரு சகோதரனுக்கு எகெயின்ஸ்டாக தான் நீங்கள் போராடி இருக்கிறீங்க. இது ஒரு இந்திய சமுதாயத்துக்கோ அல்லது சிங்களவருக்கோ அல்லது வேறொரு சமுதாயத்துக்கோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை. ஆனால் இதை நீங்கள் இப்ப செய்யறது தமிழனுக்கு எகெயின்ஸ்டாக சக சகோதரர். அப்ப இதை கொண்டு போய் ஏற்ற தலையில முட்டுறது, எந்த சுவரில் அடிக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, இந்த பொது மக்களை பொறுத்தவரை இப்ப இங்க உள்ளவர் எல்லாரும் படிச்சுள்ளார்கள். இப்ப அந்த எல்லா அம்மா மேல எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரும் படித்துள்ளார்கள், கல்வி அறிவு இருக்கிறது, அவர்களுக்கு தெரிகின்றது யார் சரி யார் பிள்ளைன்றது அவர்களுக்கு தெரிகின்றது. அப்ப அவர்களுடைய சுதந்திரத்துக்கு நீங்கள் விட வேணும். நீங்கள் என்னுடைய சுதந்திரத்தை நீங்கள் டிட்டர்மைன் பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்க இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும், நீ சாப்பிடதான் சாப்பிடணும் மட்டும் நீங்க சொல்லக்கூடாது. நான் உழைக்கிறேன், நான் என்னுடைய பணம், நான் இப்படித்தான் இருக்கும். இது இந்த நாட்டு தந்த சுதந்திரம். இதைத்தான் அந்த முன்னேற ஒருவர் சொன்னார், அந்த 3 MP கூட வர இல்லை என்று. அவைக்கு அந்த பணம் தெரியும், எலெக்ஷன் வரைக்கும் தெரியும். அவருக்கு உள்ள மாதிரி தான். இப்ப நான் என்னுடைய தொகுதியில தமிழ் MP தான் இருக்கிறார். அவர் வரும்போது நான் அவருக்கு சொல்லுவேன், அவைக்கு யானைன்ற பலம் தெரியுதில்லை. ஆனா இது என்னன்னா ஒரு பெரிய ஒரு அக்கிரமம். இந்த அக்கிரமம் சக தமிழனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறார். காட்டுள்ள போது தூக்கிக் கொள்ள வேண்டும். இது எங்களுடைய வீட்டுக்கு நடக்கும் ஒரு நிகழ்ச்சி அல்ல. எங்க புலம்பெயர்ந்த தேசத்தில் இனத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் பொழுதுபோக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்திருந்தீர்கள். இல்ல, நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் விளம்பரத்திலே சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள். இந்த நாளைக்கு திருவிழா நடக்க போகிறார்கள். அதிலே இந்த மகனும் ஒரு காணொலி பார்த்து சொல்லியிருந்தார், அம்மா இளைஞர்கள் இங்கே போராடுவதால் இலங்கை மக்களுக்கு விடிவு வருமா? ஒருவரை நாங்கள் அழைக்கும் பொழுது அதற்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும்.
நான் நேரடியாக பார்த்தேன். ஒருவர் புலிக்கொடியோடு ஆவேசமாக இதை பேசிக் கொண்டுதான் போகின்றேன். புலிக்கொடியோட சொல்கிறீர்கள் தேசியம், இது புலிக்கொடி புனித, தலைவர் புனிதமானவர், தலைவர் வழிதான் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னால் தலைவர் சொன்னவரா உங்களுடைய சிலம்பை இந்த நாட்டுக்கு போய் மக்கள் மற்ற இன மக்களுக்கு நடுவிட இவர்கள் பேசிய பேட்வர்ட்ஸ் எல்லாம் கனடிய எம்பிகளுக்கோ இந்திய எம்பி கனடிய ஆர்சிஎம்பிக்கோ இந்திய ஆர்சிஎம்பிக்கோ புரியாது தெரியாது. யாருக்கு புரியும், யாருக்கு தெரியும்? எம்மினத்துக்குத்தான் தெரியும். அதுல எத்தனை பிள்ளைகள், எத்தனை பெண்கள், எத்தனை பிள்ளைகள் இல்லாம இந்த இடத்திலே தமிழர்கள் மத்தியிலே தமிழர்கள் இப்படி ஒரு கலகலப்பான நிகழ்வுக்கு அநாகரிகமாக நடந்து அத்தனை சாவடிகளும் ஒரு கலகலப்பு வியாபாரம் வந்து பதட்டத்தோடு எல்லாத்தையும் எடுத்து வைத்து மூடுவதை நான் பார்த்தேன் காணொலியில். அப்படியெல்லாம் நடந்து விட்டு நாங்கள் தேசியம் பேசுறோம், நாங்கள் அந்த யாப்பை பற்றி கலைக்கிறோம். என்ன செய்தீர்கள் முதல் அதை சொல்லுங்கள். போராட்ட காலத்திலே புரிந்து நின்றீர்கள், மக்களிடம் நகைய வெண்ணினீர்கள், காசம் வெண்ணினீர்கள், எல்லாத்தையும் ஒதுக்கினீர்கள் ஒவ்வொரு இதெல்லாம் ஜாப்புக்கு உள்ள இருக்கிறோம். ஜாப்பில் எழுதப்பட்டிருக்கின்றதா? பெண்பு வேண்டாம் என்ற அதற்கு பிற்பாடு நீங்கள் மக்களை தலைவர் வருகிறார் இந்த தமிழக புலிக்கொடி பிடிப்பதாலும் அல்லது தேசியம் பேசுவதாலும் அல்லது தமிழ் இயக்கப்பாட்டு போடுவதாலும் தான் உங்களுக்கு தமிழீழம் கிடைக்கும் என்றால் நீங்கள் தாயகத்தில் இருந்து இத்தனையும் செய்திருக்கலாம். புலம்பெயர்ந்த நாட்டில் வந்து எங்களை போன்றோர் துன்பத்திலிருந்து கலகலப்பா புலம்பெயர்ந்த மக்களோடு அவர்களுக்கும் அந்த உணர்வை ஊட்டினால் தானே அங்க இருக்கிறவர்களுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடத்துக்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் எல்லாம் இங்க தவழ்ந்தவர் அங்க எல்லாரும் பிள்ளைகளை பறி கொடுத்ததையும் ஓடி சாதாரண படுத்ததையும் இங்க வந்தவன் அங்கத்தை தெரியாம இங்க வந்த வேலை இப்ப என்ன செய்வாரு? ஒருவர் குடும்ப ஹெலிகாப்டர்ல பிள்ளைக்கு சாபத்தியம் செய்தார், மற்றவர்கள் அவர் செத்த விடண்டா எல்லாரும் கருப்பை போட்டு 100 அவர்கள் உழைத்து அவர்கள் ஏற்படுகிறார்கள். அதிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டாடினாலும் அதுல தவறு இல்லை தான். நானும் சின்ன இருந்து எல்லாத்திலையும் இருந்து வந்தேன். நான் எல்லாம் அனுபவிச்சு எனக்கு தெரியும். என்னன்னு கேட்டா உள்ளங்கை என்ன வெள்ளைய மாதிரி இங்க வாங்கும் எல்லாரும் ஊரா விட்டு நெய்யோ 84 கையோண்டு ஊரை முடிச்ச பணத்துலதான் இன்றைக்கு எல்லாரும் ஜாப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்ன போட்டி போட்டு இங்க ஜாப்படுறதே எத்தனை பேர் பிரித்து ஜாப்படுத்தினோம் தெரியுமா? அன்று ஒரு கொடி எடுத்துதான் எங்கள் தாயகம் தமிழம் புலிக்கொடிதான் எங்கள் கொடியை நின்றவை எல்லாம் எத்தனை புலிக்கொடியை உருவாக்கி விட்டார்கள். நல்ல கல்விகளை கொடுத்திருந்தீர்கள். இனிமேல் மக்கள் நீங்கள் இந்த தேசியமும் தலைவரும் பொதுமைக்கு அது அநாகரிகமா நடப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கனடா நாட்டிலே நாங்கள் தஞ்சம் வந்தாங்கள். உணவு உறக்க உடை வேலை எல்லாம் நாட்டில நாங்களே எங்களை கண்ணுக்கு சுத்தக்கூடாது. அதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பட்ட ஒரு மனிதனாடி செஞ்சு இதான் அந்த தமிழ் தலபான்கள் அந்த கொடிக்கு பின்னால் தேசியத்துக்கு பின்னால் என்ற ஒளிக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களை இந்த தலைபானத்துக்கு ஒன்றே சேர்க்கிறார். இந்த பெஸ்டிவலை நம்பி எத்தனை சரட்டி அங்க வெண்டர்ஸ்கள் இருந்தோம், அதை நம்பி எத்தனை ப்ராஜெக்ட்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்ல? சும்மா உங்களை எங்க போனாலும் விளையாட்டு போட்டிக்கு போனாலும் இதைதான் அரசியல்வாதி வந்தாலும் போராட்டம் எப்ப இந்த தலபாணிகள் திருந்த போறாங்க. இப்ப நாளைக்கு இது 10 வருஷமா நடந்து கொண்டிருக்கு ஒரு இது. நாளைக்கு ஒரு வேற கம்யூனிட்டி எடுத்து நடத்துங்க, நாளைக்கு நீங்க வேடிக்கை பார்த்து வந்துருக்கு. ஒன்றும் அவனுக்கு ஒழுங்கா செய்யல அதுக்குள்ள போய் உங்களோட பங்கு சண்டையை கொண்டே வருது. இதை அவுட் சைட்ல உங்களுடைய பிரச்சனையில தீர்த்திருக்கலாம். இதுல போய் வராங்களை அபியூஸ் பண்ணிக்கொண்டு அதுல இருந்த மக்களை அதுல பார்த்தப்ப இவங்களை கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் இந்த தேசியம் சொல்றது அது ஒரு அமைப்பு அவங்களோட இது கான்ஸ்டிடியூஷன் இப்படித்தான் இருக்கா அந்த ஜாப்பப்படி அவங்க நடக்கிறாங்கன்னா அதை செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து
டிரான்ஸ்பரன்சி வேணுமா, இதுல வந்து கயத்தாக்களே ஏற்கனவே ஆட்டையை போட்டு கொண்டு போனாக்கல்ல இருந்து வந்து இப்போ வந்து நியாயம் நீதி அப்ப இது அவர்களுக்குள்ளேயே பேச்சு தேர்த்திருக்கலாம்னு சொல்றீங்க உங்களோட கருத்து? பப்ளிக்ல வந்து எத்தனையாயிரம் தரம் பாரு ஒரு பங்கனை போய் இப்படி ஒரு இனி நடக்குமான்ற ஒரு கேள்விக்கு கொண்டு வந்துட்டான். ஒரு அங்க வாழ்ந்த ஆட்களையும் அடிச்சு மிரட்டி ப்ரோக்ராம் செய்யக்கூடாது, கடவுள் அந்த மிரட்டல் விளையாட்டு இதெல்லாம் அப்ப இந்த தலபான் திருந்த போறாங்க. அப்படி ஒன்று தாங்கள் செய்யவில்லை என்று சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு வேணும்னா போல் கொண்டு சொல்றாங்க. அங்க ப்ரோக்ராம் டான்ஸ் ஆட போனாங்களுக்கு அடிச்சு மிரட்டி இருக்காங்க. அந்த எப்பனாலே அவங்க செய்த ஒத்துக்கொண்டிருக்காங்க. இவ்வாறாக கனடா வாழ் தமிழர்கள் போராட்ட குழுக்களுக்கு எதிராக கொந்தளித்துக் கொண்டு இருக்க, போராட்டம் நடாத்தியவர்கள் அல்லது புறக்கணிப்பு மேற்கொள்ளும்படி அறிக்கையிட்ட அமைப்புகள் தாங்கள் செய்தது சரி என்றும் தாங்கள் இவ்வாறான மிலேச்சத்தனமான வன்முறைகளில் ஈடுபடவில்லை என்றும் கருத்து கூறி வருகிறார்கள். அவர்களோடு ஒத்துதுகின்ற கனடா வாழ் ஜால்ரா போடும் ஊடகங்களும் இற்றளவும் இந்த போராட்டத்தை நியாயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். என்று தமிழ் மக்களின் உணர்வுகளை உணர்ந்து அவர்களது அபிலாசைகளை அறிந்து இவர்கள் செயற்பட போகிறார்களோ என்ற கேள்வி இங்கு எழுந்த வண்ணமே இருக்கிறது.